இன்றைக்கி நம்ம 2 டாப்பிக்கை ஏரியா அண்ட் பெரிமீட்டரில் 3D ஷேப்ஸில் நான் விட்டுட்டேன். ஒன்று கம்பைன்டு ஷேப்பில் வரும். ஓகே, ஸோ அது என்னென்னா கம்பைன்டு ஷேப்ஸில் ஓகே கம்பைன்ட் ஷேப்ஸில் நான் விட்ட ஒரு ஷேப் வந்து ராம்பஸு. ஓகே, ஐ வில் ரைட் த நேம் ஹியர், ராம்பஸு. இன்னொன்று வந்து ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, அது ரெண்டையும் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை மட்டும் இப்போ நான் எழுதிடுறேன். அதோட ஏரியாவையும் அதையும் வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ராம்பஸில் வந்து எல்லா சைட்ஸுமே ஓகே, ஆல் 4 sides ஆர் ஈக்குவல். அதுக்காக ஐ வில் இண்டிகேட் இட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ராம்பஸில் ஆல் 4 sides ஆர் ஈக்குவல். ஓகே, அதே மாதிரி வந்து இஃப் யூ ஹவ் ட்ராயிங் த டயகனல், இந்த டயகனல் டிஸ்டன்ஸ் வந்து if it is D1. ஓகே, அதே மாதிரி இந்த டயகனலோட டிஸ்டன்ஸ் இது D2. ஓகே, ஒரு D1ன்றது ஒரு டயகனலோட டிஸ்டன்ஸ். ஓகே, D2 இன்னொரு டயகனலோட டிஸ்டன்ஸ். ஓகே, அதுவும் டயகனல் டிஸ்டன்ஸ் தான் ரெண்டுமே, பட் ஆப்போசிட். ஓகே, அதோட டிஸ்டன்ஸு D1 D2. அப்போ ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதை பார்த்தா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? half into 1 minute. ஓகே, ஸோ half into டயகனலில் போட்டுடலாம். ஓகே, D1 into D2. ஓகேவா, இதுதான் ஏரியா. அதுக்கு D1 D2ன்றது டயகனல் டிஸ்டன்ஸு அல்லது லெங்க்த் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தென் அதோட பெரிமீட்டர் போடும்போது ஹோல் டிஸ்டன்ஸும் 4 sides சேம் பண்ண இல்லையா, 4 sides சேம் லெங்க்த். அதுக்கு ஓகே, சேம் லெங்க்த். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ராம்பஸுக்கு உள்ளது. ஸோ அப்போது ஒரு டிஸ்டன்ஸ் ஏ அப்படின்னா 4 சைடும் அது ஏ தான். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது 4A இதான் அதோட ஃபார்முலா. ஓகே, இதோட ஃபார்முலா 4A, இதோட ஃபார்முலா half into D1 into D2. இது ராம்பஸோடது. அதே மாதிரி இப்போ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் நம்ம வரையும்போது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? ஸோ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் எல்லா சைட்லேயும் we have 60 degrees. அப்படி தானே நம்ம படிப்போம். ஸோ we will draw an equilateral triangle. Okay, no problem. Okay, this is the center distance. ஓகே, இது இப்போ மார்க் பண்ணால் A, இது B, இது C. ஓகே, இப்படி இருக்கு இல்லையா ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளில். இந்த 2 சைடு நம்மளுக்கு சேம். அதே மாதிரி ஆங்கிள் 60 டிகிரி இருக்கும் உள்ளார. இப்போது இந்த டிஸ்டன்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸு A, இந்த சைடும் அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் A. ஓகே, அப்போ இது மிட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பிரிக்க போகுது. ஸோ இட் இஸ் A/2 A/2. கரெக்டாக? அப்படி ஈக்குவலாக பிரிக்கிறோம் நம்ம 3 சைடு ஈக்குவல்ன்ற மாதிரி. ஸோ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணும்போது 2 ஃபார்மு. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்னென்னா 2 ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் when merged together we will get in rhombus. ஓகே, 2 இது ஒரு நோட்டு தான். ஓகே, 2 equilateral triangle when merged. ஓகே, ஒன்று சேர்க்கும்போது merged together ஓகே to form a rhombus. இதுவும் இருக்குது. ஒரு வேளை ஃபார்முலா மறந்துடுச்சுன்னா சம்டைம்ஸ் யூ கேன் அப்ளை தீஸ் அண்ட் சால்வ் த ஆன்சர். ஓகேவா, இப்படி நம்ம இதில் பிரிச்சிட்டோம். கம் பேக். இதில் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் இப்போ ஏரியா இதெல்லாம் பிரித்தாச்சு இல்லையா. இப்போது இதோட ஃபார்முலாவில் ஹெச்னு ஒன்று இருக்குது. ஹெச்சுக்கு ஃபார்முலா வந்து இதில் எவ்வளோ √3/2 into ஏன்னு இருக்கும். கரெக்ட்? ஹவ் வில் யூ கெட் √3/2 into A? இது A/2 இருக்குல்ல. ஸோ ட்ரையாங்கிள்ன்றதுனால ஐ வில் டூ த கேல்குலேஷன் ஹியர். இதுக்கு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா h is equal to √3/2 into ஏன்னு இருக்குது. இந்த h is equal to √3/2 into A எப்படின்னா, இந்த half ஆஃப் த ரைட் ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டா ஓகே,
இந்த ஹெச் இருக்குது இங்கே ஹைட்டு. ஓகே, இந்த சைடோட டிஸ்டன்ஸ் ஏ, இந்த பாதி a/2. இந்த பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா a² இஸ் ஈக்குவல் டு h² ப்ளஸ் a/2 த ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு தேவை h². அதை இந்த முக்கம் மூவ் பண்ணிவிட்டு ஸோ a/2 த ஹோல் ஸ்கொயர் a². ஓகே, I'll do with a² minus a/2 the whole square. So which is a² minus a² by 4, which is equal to 3a² by 4. Okay, because இது இங்கே multiply ஆகும் 4 minus 1 3. So 3a² by 4 equal to h². So h மட்டும் வேணும்னா √3 by 4 into a. Sorry, not 4, it is √3 by 2 into என்ன ஸ்கொயர் ரூட் எடுத்துடுறோம், √3 by 2 into a. ஓகே, இதுதான் ஹெச்சோட ஃபார்முலா. how it comes. ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளில் we are writing the area formula. ஸோ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? அப்போது half into ஓகே பேஸ் எவ்வளோ ஏ வருது இல்லையா? ஸோ a into height வந்து √3 by 2 into a. ஸோ it is √3 by 4 into a². இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகே, ஸோ அதே பெரிமீட்டர் போடும்போது எல்லா சைடும் ஏன்றதுனால ஜென்ரலி 3a. அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலாஸ். ஒரு கொஷின் போடுவோம் ரெண்டுத்துலேயும். சிம்பிள் கொஷின் தான் ஐ எம் கோயிங் டு சால்வ். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் வந்து இன் ராம்பஸில் போடுறோம். ஓகே, ஒரு ராம்பஸ் சின்னதாக வரைகிறேன். மேபி நாட் டு த ஸ்கேல். இது கொஷினுக்காக ஐ எம் ட்ராயிங் இட். ஓகே, ட்ரா 2 diagonals. ஓகே, இது a b c d. ஓகே, d1 ஓட டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். ஓகே, d2 வந்து 8 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ராம்பஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது all 4 sides are same. ஓகே, find the area okay of the rhombus. So how will you find the area of the rhombus? First d1 d2 தெரியும். ஃபார்முலா என்ன ஏரியா ஆஃப் ராம்பஸுக்கு? நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ராம்பஸ் வந்து half into okay d1 into first ஒரு தடவை ஃபார்முலா எழுதிடுங்க, then it is easy to substitute. okay, half into d1 வந்து 6, d2 வந்து 8. ஸோ இதால் இது ஸ்ட்ரைக் பண்ணால் 4. ஸோ 6 into 4 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதுதான் ஏரியா. ஸோ இதே மாதிரி இது ராம்பஸ்க்கு ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபார் ஈக்குலேட்டரல். சின்ன கொஸ்டின் தான் போடுறேன். இஃப் பெரிமீட்டர் okay of an equilateral triangle is 21 centimeter. okay, find area okay of the equilateral triangle. so perimeter given data la perimeter எவ்வளோ? perimeter of the ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 21 சென்டிமீட்டர். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ ஃபார்முலா வந்து ஜென்ரலாக எல்லா சைடும் சேம். டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். அப்போ 3 சைட்ஸும் ஏ அப்படின்ற ரூல் நம்மளுக்கு. ஸோ 3a கரெக்டாக பெரிமீட்டருக்கு. ஓகே, அப்போ வரும்போது 3a is equal to 21 centimeters. Therefore a is equal to 21 divided by 3, it is 7 centimeters. ஸோ ஒரு சைடோட டிஸ்டன்ஸ் வந்து 7 சென்டிமீட்டர்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் தி ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சுது? இப்போ டிரைவ் பண்ணோம் இல்லையா? ஸோ √3 by 4 into a². அப்படி ஞாபகம் இல்லைன்னா half into பேஸ் எவ்வளோ a into height எவ்வளோ √3 by 2 into a. apply this and get the answer. இதுவும் ரூல் தான். ஸோ நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். √3 by 4 into a வந்து 7 into 7 ஸ்கொயர். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ், இதுக்கு தான் ஆன்சர் சொல்கிறேன். இது ஃபார்முலா மட்டும்தான். ஓகே, ஸோ √3 by போட்டால் 21.22 வச்சுக்கலாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அல்லது 21.217 centimeter square. Okay, this is the answer for the area of the
equilateral triangle. Thank you.